ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நண்டு லாலிபாப் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நண்டு லாலிபாப் வந்து நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஓகே, நம்ம வீட்டில் ட்ரை பண்ணலாம். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நண்டு லாலிபாப் ட்ரை பண்ணுறது. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நண்டு வாங்கி க்ளீன் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி நண்டில் வந்து திருப்பி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்படியே பிச்சு எடுத்தோன்னா அந்த ஓடோட பிரிஞ்சு வரும் நண்டு. இந்த டாப்பை வந்து நம்ம இப்படி கழட்டி எடுத்துடலாம். அந்த பிரிஞ்சு வரதை அப்படியே எடுத்து போட்டுடலாம். அப்புறம் அந்த உள்ளே இருக்க இந்த சைடில் இருக்க இந்த பார்ட்ஸ் எல்லாம் பிச்சு எடுத்துடணும். இந்த மாதிரி உடம்புல இப்படி வரதெல்லாம் எடுத்துட்டு வச்சிடலாம். இந்த நண்டில் வந்து இது வித்தியாசமாக இருக்குது பார்த்தீங்களா? இப்படி இருந்தால் பாய் நண்டு, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கேர்ள் நண்டு சொல்கிறாங்க. எல்லாத்துலேயுமே நம்ம வந்து அந்த இதை பிச்சு எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் நான் நண்டு லாலிபாப் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது டேஸ்ட்டாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த ரெஸ்டாரண்ட் சாப்பிட்ட டேஸ்ட் வருதா இல்லைனா இது வேறு டேஸ்ட் வருதான்னு நான் ஃபைனலாக செஞ்சு முடித்து சாப்பிட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். சைடில் இருக்க இந்த கால்லேருந்து இந்த ஓரமாக இருக்கிறதெல்லாம் மட்டும் பிச்சு எடுத்துடலாம். எல்லாத்தையும் பிக்கக்கூடாது. இந்த கடைசியில் இருக்கிற அந்த இதை மட்டும் பிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா நண்டையுமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை கழுவணும். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய ஃப்ளஷ் இருக்க மாதிரி நண்டு தான் வேணும் லாலிபாப் செய்யறதுக்கு. ஏன்னா நம்ம அதோட ஃப்ளஷில் தான் செய்ய போகிறோம். ஸோ பெரிய சைஸ் நண்டா, நிறைய ஃப்ளஷ் வர மாதிரி இருக்கிற நண்டா பார்த்து எடுத்துக்கணும். இப்போ இந்த நண்டு நல்லா க்ளீனாக கழுவி எடுத்தாச்சு. பாருங்கள், பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்துட்டோம். இப்போ வந்து இதில் 6 நண்டு இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயுமே லாலிபாப் செய்ய போகிறது கிடையாது. ஒரு 2 நண்டை எடுத்து வச்சுட்டு, ஒரு 3 நண்டை நான் வந்து வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு, மிச்சம் இருக்கிற 3 நண்டில் தான் நான் லாலிபாப் செய்ய போகிறேன். ஏன்னா எல்லாமே வேண்டாம்ல, கொஞ்சம் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு. இப்போது நடுவில் மட்டும் நண்டை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 உடச்சி எடுத்துக்கலாம். சைடில் இருக்கிற இதெல்லாம் பிச்சு எடுத்துக்கலாம். நமக்கு வந்து நிறைய ஃப்ளஷ் வேணும் இந்த லாலிபாப்பில். ஸோ இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் பிச்சுட்டு அதுக்கு நடுவில் இருக்க ஃப்ளஷை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம வறுத்துக்கலாம், தனியாக வறுத்துக்கலாம்.
இந்த நண்டு காலை வந்துட்டு நம்ம லாலிபாப்க்கு ஸ்டிக் தேவையில்ல, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே உடச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம நண்டில் இருக்க ஃப்ளஷ்ஷை தனியாக பிரித்து எடுக்க போகிறோம். இந்த மாதிரி அந்த நடு பகுதியில் உள்ள இதை ஓப்பன் பண்ணிங்களானே ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை அப்படியே லைட்டாக எடுத்தோனாலே ஃப்ளஷ் தனியாக அதுலேருந்து பிரிஞ்சு ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துடுது. ஃப்ளஷ்ஷை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த நண்டில் உள்ள சதையெல்லாம் தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லா ஃப்ளஷ்ஷையும் தனியாக எடுத்துக்கலாம். நண்டு காலில் இருக்க ஃப்ளஷ்ஷையும் லைட்டாக இடித்து ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நண்டுலேருந்து அந்த ஃப்ளஷ் எல்லாம் தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ரஸ்க்கு போட்டு அடித்து எடுத்துக்கலாம். நமக்கு பிரெட் க்ரம்ஸ் தேவை. என்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லாதனால நான் ரஸ்க்கு போட்டு அடித்து ரெடி பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம ரஸ்க்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ஃப்ளஷ் எல்லாம் மிக்ஸர் ஜாரில் போட்டு அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பெப்பர் பவுடர், கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்ததோட ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் மைதா மாவு, அப்புறம் 2 ஸ்பூன் அரிசி மாவு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் சால்ட் நம்ம அரைக்கும் போது போட்டோம், அவ்வளோ சால்ட்டு தான். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக போடல, போதும் அதுவே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த லாலிபாப்க்கு ஸ்டிக் தேவை. அதுக்கு நான் நண்டோட காலெல்லாம் எடுத்துருக்கேன். அது கூட கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் சில்லி பவுடரும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு முட்டையை உடைச்சி அதோட கொஞ்சம் பெப்பர் தூளும் கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ முட்டை ரெடி ஆகிடுச்சு. இங்கே பிரெட் க்ரம்ஸை ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கிறேன். இப்போ நமக்கு தேவையான எல்லா பொருளுமே ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிக் எடுத்து அதில் உருண்டை மாதிரி லைட்டாக கொஞ்சோண்டு அந்த நண்டு இதை எடுத்துக்கிறேன். நண்டு நம்ம அரைச்சி வச்ச நண்டை அதை அந்த ஸ்டிக் மேலே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி பாருங்கள். ஒட்டிச்சு கீழே விழாமல் ஒட்டிச்சுன்னா ஓகே. இல்லை ஒட்டலை கீழே விழுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எடுத்து பார்க்குறேன். இப்போ இது கொஞ்சம் ஸ்டிக் ஆகிடுச்சு. ஆனால் இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா அது கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கரெக்டாக ஒட்டும். ஸோ அது பார்த்து பண்ணிக்கோங்க. அப்படி கரெக்டாக இல்லை தண்ணியாக இருந்த மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் அந்த இது ஒட்டினதை எக்கில் இது பண்ணி எடுத்துக்கிறேன். எக்கில் கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுதான் எனக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டை, அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பிரெட் க்ரம்ஸை அப்படியே மேலே தூவி ஒட்டிக்கிறேன். இப்போ அடுத்தது அதே மாதிரி எக்கில் கோட் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ் அது மேலே பண்ணி அந்த இதில் போட்டு நல்லா உருட்டி எடுத்து கையில் வச்சு இப்படி ஷேக் பண்ணினோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி பண்ணோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நான் எல்லா லாலிபாப்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு லாலிபாப்ஸ் வந்துச்சு. இப்போது பேனை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரை பண்ணுற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நான் லாலிபாப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது அதை அப்படியே பேனில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சே செய்யலாம். ஏன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்கனால உள்ளெல்லாம் வேகணும். அதனால ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சு நம்ம கிராப்ஸை ஆட் பண்ணிக்கலாம்.
லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சதும் திருப்பிக்கலாம். நல்லா ஸ்லோவாக வச்சே தான் இது பண்ணணும், ஏன்னா டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும், அப்புறம் உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால ஸ்லோவாக வச்சே கலர் சேஞ்ச் ஆனதும் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிக்கும். இப்போ எடுத்துடலாம். பார்த்திங்களா, பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது வந்து லாஸ்ட்டில் மிச்சம் இருந்ததை நான் ஒரு பால் மாதிரி உருட்டி இப்படி போட்டுட்டேன். நம்ம லாலிபாப் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கிராப் லாலிபாப் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. இப்போ எல்லாம் எடுத்துக்கலாம். இந்த லாலிபப்போட மயனஸ் சாஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கூட தொட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். கிராப் லாலிபாப் டேஸ்ட் வந்து ஓகேவாக இருந்துச்சு, பட் அந்த கிராபோட ஃப்ளேவர் வந்து லைட்டாக தெரியும். அந்த மாதிரி ஃப்ளேவர் தெரிஞ்சால் உங்களுக்கு பிடிக்கும்னா இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கிராபை ஒரு டைம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள்.